வெல்கம் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ போடுறேன். நம்ம டெலிகிராம் குரூப்ல நீங்க இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணலனா கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. லிங்கோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் நான் உங்களுக்கு. அதே மாரி நம்ம வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த கன்சென்சஸ்ல வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து அதோட வெயிட் லிஸ்ட்க்காக நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். அவங்க வந்து சில ஒயிட் லிஸ்ட் பண்ணி சில பேருக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் பண்ணலாம். ஓகேங்களா? zkEvm டெஸ்டிங் நம்ம வந்து பிரைவேட் அவங்க பீட்டா எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாரி மெயில் வந்திருக்கும். மேக்ஸிமம் நம்ம குரூப்ல நான் ஆல்ரெடி வந்து 2 லிங்க் குடுத்துருப்பேன். அத நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஒண்ணு வந்து இன்ஃப்யூரால வந்து நம்ம லாகின் பண்ற டேஷ்போர்ட் வரைக்கும் போலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அ இன்ஃப்யூரா ஐடியும், இமெயில் ஐடியும் பிளஸ் நம்ம வந்து நம்மளோட மெட்டாமாஸ்க் அதாவது வாலெட் அட்ரஸ் நம்ம குடுத்துருப்போம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெயில் வந்திருக்கு. இந்த மெயில்ல என்ன ப்ரொசீஜர் குடுத்துருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஈஸியா தான் இருக்கு. நீங்க அத பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலா அது வந்து ஆக்சஸ் ஆகல. இப்போ ஆக்சஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெயில்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃப்யூரால லாகின் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வெப்சைட் infura.io/login ஆல்ரெடி நம்ம வந்து யூசர் கிரியேட் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் நீங்க லாகின் பண்ணீங்கன்னா, லாகின் பேஜ் எப்படி இருக்கும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? லாகின் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் வந்து ஒரு கீ கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இங்க எம்ப்டியா இருக்கும். ஓகேங்களா? இப்படி லாகின் பண்ண பிறகு நீங்க கிரியேட் நியூ கீ குடுங்க. ஓகேங்களா? கிரியேட் நியூ கீ குடுத்து செட்டப் வந்து இங்க நெட்வொர்க் கேட்கும். வெப்3 ஏபிஐ குடுத்துக்கோங்க. இங்க நேம் வந்து ஜஸ்ட் உங்களோட நேம் ஏதாவது குடுத்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் குடுத்துட்டு கிரியேட் குடுத்தீங்கன்னா கிரியேட் ஆயிடும். இங்க நான் கிரியேட் பண்ண மாரி கிரியேட் ஆயிடும். தென் வந்து மேனேஜ் கீன்னு இருக்கும். ஓகேங்களா? அத நீங்க கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து மேக்ஸிமம் ஒயிட் லிஸ்ட் ஆனவங்க ட்ரை பண்ணுங்க. ஒயிட் லிஸ்ட் ஆகாதவங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாலெட் அட்ரஸ் வந்து அவங்க மேப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து பேலன்ஸ் காட்டாது. ஓகேங்களா? நீங்க வந்து ஒயிட் லிஸ்ட் ஆனவங்களோட கீழ இங்க வந்தீங்கன்னா, ConsenSys zkEvm இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு இங்க ஒரு அட்ரஸ் மாரி இருக்கு. அத காப்பி பண்றதுக்கு. ஓகேங்களா? இது எங்க பேஸ்ட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இது உள்ள வந்துட்டு நீங்க இத காப்பி பண்ணிட்டு, நம்ம மெட்டாமாஸ்க் போயிட்டு நம்ம ஒரு வாலெட் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க வந்து ஜஸ்ட் மெட்டாமாஸ்க்ல வந்து இங்க இப்படி மேல கிளிக் பண்ணி ஆட் நெட்வொர்க் நீங்க குடுத்தீங்கன்னா, இந்த மாரி பேஜ் வரும். நெட்வொர்க் நேம் வந்து ConsenSys zkEvm இது குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுல இந்த ஆர்பிசி யூஆர்எல். இதுதான் வந்து நம்ம காப்பி பண்ணோம்ல. அத இங்க நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. தென் செயின் ஐடி வந்து 59140. சாரி, செயின் ஐடி வந்து 59140. இங்க வந்து கரன்சி சிம்பல் வந்து ஸோ CRETH. ஓகேங்களா? இந்த ப்ளாக் எக்ஸ்ப்ளோரர் இங்க இருக்கு. இத அப்படியே நான் இத பேஸ்ட் பண்றேன். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க் நான் குடுக்குறேன். நீங்க போய் கூட நீங்க காப்பி பண்ணிக்கலாம். பட் இந்த ஆர்பிசி வந்து யார் யாருக்கெல்லாம் மெயில் வந்திருக்கோ, அதுலேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. என்னோட ஆர்பிசி நான் குடுக்குறேன். மேபி ட்ரை பண்ணுங்க. வந்துச்சுன்னா ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தென் நீங்க சேவ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இங்க மேல வந்து கன்சிஸ்டன்ட் zkEvm வந்து ஆட் ஆயிடும். ஓகேங்களா? இந்த நெட்வொர்க் வந்து ஆட் ஆயிடும். இது வந்து நெட்வொர்க் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். சொன்ன ஸ்டெப்ஸ் தான் அந்த மெயில்ல இருக்கும். ஓகேங்களா? ஸ்டெப் 1 இன்ஃப்ரோல லாகின் பண்ணுவீங்க. ஸ்டெப் 2 வந்து வெப்3 ஏபிஐ கிரியேட் பண்ணுவீங்க. தென் அந்த ஆர்பிசிய வந்து உங்களோட வாலெட்ல வந்து நெட்வொர்க்கா ஆட் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? தென் வந்து அவங்களோட குயர்லி இந்த இந்த வெப்சைட் இருக்கு பார்த்தீங்கன்னா .zkEvm. இதெல்லாம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஆல்ரெடி மெயில் வந்தவங்களுக்கு அவங்க மெயில்ல இருக்கும். நீங்க கிளிக் பண்ணி அதுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த லிங்க்க கிளிக் பண்ணா நமக்கு வந்து இந்த வெப்சைட் போகும். ஓகேங்களா? இந்த வெப்சைட் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்களோட ஆர்பிசி கேட்கும். ஆர்பிசி நான் வந்து பேஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? ஆர்பிசி பேஸ்ட் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். என்னோட வாலெட் வந்து கனெக்ட் ஆயிருக்கனால உங்களுக்கு வந்து இப்படி டிஸ்கனெக்ட் அதாவது மெட்டாமாஸ்க் நாட் கனெக்டட் அப்படின்னு காட்டும். ஓகேங்களா? தென் வந்து நீங்க கனெக்ட் குடுத்தீங்கன்னா உங்களோட வாலெட்ல பெர்மிஷன் கேட்கும். ஜஸ்ட் அப்ரூவ் குடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து வாலெட் வந்து அதோட நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துச்சு. ஓகேங்களா? தென் வந்து எத்தீரியம் பேலன்ஸ். ஓகேங்களா? இது வந்து நார்மலா பார்த்தீங்கன்னா, zkEvmல இருக்கிற எத்தீரியம் பேலன்ஸ் கேட்கும். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்மகிட்ட பேலன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? நீங்க புதுசா கிரியேட் பண்ணும்போது கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபாசெட் அதாவது வந்து பேலன்ஸ் வேணும்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, கோயர்லி எத்தீரியம் இருக்கு பார்த்தீங்களா? கோயர்லி எத்தீரியம்ல இருந்து அதாவது L1ல இருந்து L2க்கு நம்ம பிரிட்ஜ் பண்ணணும். L2ன்றது இந்த zkEvm. ஓகேங்களா? கோயர்லி எத்தீரியம் நார்மலா இந்த ஏர்ட்ராப் பண்றவங்களுக்கா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃப்ரெஷ்ஷா நீங்க பண்றவங்க வந்து இந்த மெட்டாமாஸ்க்ல நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு டெஸ்ட்நெட்ஸ் இருக்கும். இங்க வந்து உங்களுக்கு அதோட பேலன்ஸ் பார்க்காதீங்க. நான் உங்களுக்கு கோயர்லில காட்டுறேன். ஓகேங்களா? கோயர்லில வந்து உங்களுக்கு 0 இருக்கும். சில பேருக்கு ஆல்ரெடி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? கோயர்லி இல்லாதவங்களுக்கு நான் லிங்க் தரேன். ஓகேங்களா? அந்த லிங்க்க கிளிக் பண்ணி அந்த ஃபாசெட் அதாவது உங்க மெட்டாமாஸ்க் வாலெட்டோட அட்ரஸ நீங்க பேஸ்ட் பண்ணி அந்த ஃபாசெட் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க ரிசீவ் பண்ண பிறகு ஃபாசெட் வந்துரும். ஓகேங்களா? இது கோயர்லி நான் சொல்றது zkEvm கிடையாது. இந்த கோயர்லி வந்து L1ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஃபாசெட் வந்த பிறகு நீங்க பிரிட்ஜ் பண்ணணும். பிரிட்ஜ் பண்றதுன்னா எப்படின்னா, நீங்க L1 அதாவது வந்து கோயர்லில இருந்து L2 zkEvmக்கு வந்து நீங்க
அதை எத்தீரியம் நீங்கள் அனுப்புறீங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் பிரிட்ஜ். ஸோ இது இந்த வெப்சைட்டில் பண்ணோம்னா bridge.goerli.zkevm.consensus.net ஓகேங்களா. ஸோ இந்த சைட்டுக்கு நம்ம போயிட்டு நம்ம பிரிட்ஜ் பண்ண போகிறோம் ஓகேங்களா, L1 to L2. ஸோ அது எப்படி பண்ணோம் நான் ஸ்டெப்பாக காட்டுறேன் ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த வெப்சைட் வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் அதாவது கனெக்ட் வேலட் கொடுங்க. ஸோ உங்கள் மெட்டாமாஸ்க் கேட்கும். ஸோ மெட்டாமாஸ்க்கை யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு ஏர்ட்ராப் வந்து டெஸ்ட் நெட்டாலும் சரி, உங்களோட மெட்டாமாஸ்க் யூஸ் பண்ணால் அப்படி ட்ரஸ்ட் வேலட் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட சீட் பிரேஸ் எடுத்து நீங்கள் மெட்டாமாஸ்க்ல கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ இது உள்ள போனீங்கன்னா உங்களோட குயர்லி ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறது வந்து குயர்லி கொடுங்க. கீழே இருக்கிறது வந்து zkEvm கொடுங்க ஓகேங்களா. ஸோ குயர்லி கொடுக்கும்போது உங்கள் குயர்லி பேலன்ஸ் காட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 0.1 எத்தீரியம் ஓகேங்களா. ஸோ நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கீழே உங்களுக்கு அதோட பேலன்ஸ் காட்டும் ஓகேங்களா. ஸோ 0.2க்கு 0.1 எத்தீரியம் வந்து zkEvmக்கு நம்ம சென்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் சென்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே சென்ட் பண்ணும்போது நமக்கு எப்பயும் போல் பெர்மிஷன்ஸ் கேட்கும். பெர்மிஷன் கொடுத்துங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் ஓகேங்களா. மேக்ஸிமம் 5, சீக்கிரம் கூட முடியலாம் ஓகேங்களா. ஸோ கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் நடக்கும் ஓகேங்களா. ஸோ சோர்ஸ் டெஸ்டினேஷன் போயிடும். ஸோ இந்த 5 மினிட்ஸ் பிறகு உங்களோட zkEvm அதாவது வந்து ஸோ இங்கே இருக்கிற கோயிலில் இருக்கிற எத்திரியம் வந்து zkEvm அதாவது கன்சென்சஸ்க்கு வந்து போயிடும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா 0 இருக்கிறது வந்து 0.2 நம்ம அனுப்பிச்ச பிறகு 0.19 வந்து சிஆர் எத்திரியமாக வந்துடும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் அந்த சைட்கே போயிடுங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும். சைட் போன பிறகு கெட் பேலன்ஸ்னு கொடுங்க ஓகேங்களா. ஸோ இந்த கெட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 டேஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் லிஸ்ட் ஆகாதவங்களுக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்கல ஓகேங்களா. ஸோ இந்த பேலன்ஸ் கிடைக்காதனால ஸோ இது வந்து கோயலி எத்திரியம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து zkEvm எத்திரியம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்துடும் ஓகேங்களா. ஒரு 2 டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயலி எத்திரியம்லாம் வரும். ஸோ இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வராமல் இருக்கும். ஸோ ஒயிட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு மட்டும் தான் இது வந்துச்சு ஓகேங்களா இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ எப்படின்னு தெரியல. இப்போ எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஒயிட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு வருதா பாருங்க, ஒயிட் லிஸ்ட் ஆனவங்க வருதா பாருங்க ஓகேங்களா. ஸோ ஒயிட் லிஸ்ட் ஆனவங்க கண்டிப்பாக வரும். சாரி. ஸோ தென் பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு ஓகேங்களா. பேலன்ஸ் எவ்வளோன்னு காட்டுது. ஸோ இதுக்கு முன்னாடி என்கிட்ட 0.09 இருந்துச்சு. இப்போ 0.19 அனுப்புனா 0.28 ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்படி செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஒயிட் லிஸ்ட் ஆகாதவங்க ட்ரை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் ஆகலாம் சான்ஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சொல்லியிருப்பாங்க, நான் ஒயிட் லிஸ்டட் யூசர்ஸ் ரிஸ்க் லூசிங் ஆக்சஸ் டு எனி டோக்கன்ஸ் பிரிட்ஜ் டு zkEvm. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் லிஸ்ட் ஆகாதவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அனுப்புறது வந்து மேபி அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சிஆர் எத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஒரு லோட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. பேலன்ஸே காட்டாது. ஸோ இப்போ தான் காட்டுது. மேபி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வராதவங்க ட்ரை பண்ணுங்க. வந்தவங்க கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணுங்க ஓகேங்களா. தென் இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஹேவ் ஃபன் வித் த டிஆப்ஸ். அதாவது வந்து அவங்க நிறைய டிஆப்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ அந்த டிஆப்ஸ் வந்து நான் இங்கே ஈகோசிஸ்டம் பேஜ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் லென்ஸ் ப்ரோட்டோகால் அப்புறம் சில டெக்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த டெக்ஸ்லாம் நீங்கள் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் இருக்கு பாருங்க இந்த டெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதில் போய் ஜஸ்ட் நீங்கள் உங்களோட வேலெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த வேலெட்டை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். எந்தெந்த ஆப்ஸ்லாம் அதில் கனெக்ட் ஆகுதோ அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ். ரொம்ப சிம்பிளாக வந்து இதை வந்து மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 2 வேலெட் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நான் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஏதாவது புரியலன்னா என்கிட்ட வந்து நீங்கள் கேளுங்க. டெலிகிராமில் நான் வந்து ஆக்டிவாக இருக்கும். அதுலேயும் கேளுங்க. ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கான்செப்டோட பார்ப்போம். தேங்க்ஸ். பாய்.